எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் மோனிகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட், கோயம்புத்தூர் மோனிகா ஸ்பீச் கிளினிக்ல இருந்து. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போட்டு. வெரி வெரி சாரி ஃபார் தட். பட் ஹவெவர் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ கம்மிங் பேக், இப்போ நம்ம பண்ண வீடியோஸில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்தபோது, ஸ்பீச் டிலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 4 டெக்னிக்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு நல்லாவே பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க ஆஃப்டர் தேட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆக்சுவலி அதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் நிறைய பேர் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் வெரி கிளாட் தட் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி சில டாய்ஸ் மட்டும் இந்த டாய் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என் கையில் இருக்கக்கூடிய ரேண்டமான சில டாய்ஸ் வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டாய்ஸ்லேயே நம்ம வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, பிகாஸ் ஐ சி நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன டாய்ஸ் இருந்தாலுமே வந்து உடனடியாக வாங்கிடுவாங்க. இன்ஃபேக்ட் என்கிட்டயே கேட்பாங்க, லைக் இந்த டாய் வாங்கவா, அந்த டாய் வாங்கவா, நீங்கள் என்ன டாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த டாய் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து அதை வச்சு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேவா? நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டாய் வாங்கினோம்னா இன்ஃபேக்ட் பிள்ளைங்க வந்து பார்க்கவே பார்க்காது. ஓகே, ஸோ அதனால் நம்ம கையில் என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு நம்ம வந்து சொல்லி கொடுத்துடலாம். ஓகே, பட் வாட் மேட்டர்ஸ் இஸ் என்ன ஏஜ் குழந்தை, அந்த ஏஜ் குழந்தைக்கு நம்ம என்ன கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம வந்து அதை எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இஸ் ஹைலி மேட்டர்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் வை இது வந்து ரொம்ப பிளான்டான வீடியோ கிடையாது. ரேண்டமாக இருக்கக்கூடிய சில திங்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வந்து எஸ்பெஷலி உங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 இயர்ஸ்லேருந்து ஒரு 4 இயர்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இட் நீட் நாட் பி டிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு தான் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. எந்த குழந்தைனாலும் தாராளமாக நீங்கள் இதே வேல குழந்தைங்க கூட நம்ம என்கேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நம்மக்கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் நிறைய பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல கவுன்சிலிங் வந்து நான் பார்க்குறேன். ஓகே, பட் நிறைய பேசணும் வரும்போது பேரண்ட்ஸுக்கு எந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னா, என்ன பேசுறது, நிறைய தான் நான் பேசுகிறேன், நான் பண்ணுறதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் குழந்தை பேச மாட்டேங்கிறா, பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறா, நான் படிக்க வைக்கிறதுக்காக உட்கார வச்சா குழந்தை உட்காரவே மாட்டேங்கிறா, ஆனால் வந்து உங்ககிட்டனா உட்கார்றா, இல்லைன்னா வந்து ஸ்கூலுக்கு போனால் உட்கார்றா. ஸோ இந்த ஒரு கன்சர்ன் வந்து எப்போவுமே வந்து வந்துகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் திங் லைக் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களே பாதி பேர் வந்து இதே கதை தான் ஓடுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ வித்தவுட் ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளாடி போயிடலாம். இந்த 2 to 4 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் ஒரு ஏஜ். ஓகேங்களா? ஃபார் அ டெவலப்பிங் லாங்குவேஜ் ஸ்கில். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஓகே, ஒரு அடிக்கல் மாதிரி. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ராங்கராக நம்ம வந்து நம்மளோட டைமை வந்து குழந்தைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் குழந்தைங்க வந்து லேட்டர் பீரியட்ஸில் வந்து அவங்களாவே புக் எடுத்து கற்றுக்கிறது, அவங்களாவே இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்களே பார்க்குறது, அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறது, ஏன் எனக்கு இது வேணாம் அப்படின்னு ரீசனிங் சொல்கிறது, கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து போகிறது. இது வந்து பேசுறதுக்கு மட்டும் கிடையாது, யோசிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே இதுதான் ஃபவுண்டேஷன் பீரியட். ஓகேங்களா? இந்த 2 to 4 இயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு பீரியட்ல வந்து நீங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்க வேணாம். மேக் த திங்ஸ் சிம்பிள். ஓகேயா? இப்போ வந்து ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லணும், அது சொல்லணும், இது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் சொல்லணும். இவ்வளோ அனிமல்ஸ் பேர் கற்றுக்கணும், இவ்வளோ ஃப்ரூட்ஸ் பேர் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, பட் வேறஸ் கான்செப்ட் லேர்னிங்கை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 to 4 இயர்ஸ்க்குள்ளாடி குழந்தையோடைய வொக்காபுலரிஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய வார்த்தைகள் அது வந்து அதிகப்படுத்திருக்கணும். அது உண்மைதான். அதே மாதிரி குழந்தையோடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தையோடைய கம்யூனிகேஷன், இந்த ரெண்டுமே வந்தாலே, அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன வொக்காபுலரியும் அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே இட் லீட்ஸ் டு கம்யூனிகேஷன். அதாவது நான் ஒன்று பேசுகிறேன், நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, அப்படி 2-வே கம்யூனிகேஷனுக்கு வந்து குழந்தைங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, எல்லா குழந்தைக்கும் வந்து இவ்வளோ தூரம் நம்ம உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காதா? இருக்கலாம். ஓகே, பட் ஹவெவர் எந்த குழந்தைக்கு புஷ் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் நம்ம வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் குழந்தைக்கு வந்து நம்ம பண்ணணும், இவ்வளோ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வி டு நாட் ஹேவ் ஒரு டைம் பீரியட். ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமில் வந்து நீங்கள் குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது ஹைலி மேட்டர்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஒரு 2 to 4 இயர்ஸ் குழந்தைக்கு நம்ம என்னென்ன கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா?
இந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டோடைய ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்னால் அந்த குழந்தை ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்கும், அதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கும். ஓகேங்களா, ஸோ பிக் அண்ட் ஸ்மால் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்பியரன்ஸாக நம்ம வந்து போகிறோம். இது அந்த அப்பியரன்ஸை நம்ம பிக் அண்ட் ஸ்மாலுங்கிறத வந்து நீங்கள் அட்ஜெக்டிவாகவும் நீங்கள் வந்து அதை டேர்ம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஆப்போசிட்டாகவும் எடுத்துக்கலாம், எப்படின்னா வேணாலும் எடுத்துக்கலாம். பட் பேசிக்காக பார்க்கும்போது எப்படி இருக்குது, அப்போ பார்க்கும்போது முதல்ல அந்த சைஸை பார்க்கும், அதே மாதிரி அதோடைய கலரை பார்க்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் கலர் கான்செப்ட்ஸையும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட ஒரு ரிங் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிங் வந்து நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன், வீட்டில் குட்டீஸ் இருந்தால். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ கலர்ஸ் நிறைய இருக்கும். ரெட் இருக்கும், ப்ளூ இருக்கும், எல்லோ இருக்கும், க்ரீன் இருக்கும், எல்லா கலர் பேசிக்கான கலர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதையே எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இது நீ சொல்லு, ப்ளூ சொல்லு, வாட் இஸ் திஸ் இஸ் ப்ளூ அப்படின்னு போகாதீங்க. பட் வேற இப்போ ஒரு ப்ளூ கலரும் வச்சுட்டு ஒரு ரெட் கலரும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அவன்கிட்ட வந்து ப்ளூ எங்கே இருக்குது, ப்ளூ 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை பாயிண்ட் பண்ண வைக்கிறது, இல்லைன்னா வந்து அதை நம்ம எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் கலர்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ வந்து இப்போ 2 கலர்ஸ் வச்சுருக்கேன்னா நான் இப்போ அவங்ககிட்ட கேட்குறேன், இப்போது எனக்கு ப்ளூ வேணும், ப்ளூ எங்கே அப்படின்னு கேட்கும்போது ப்ளூங்கிறது வந்து சம்திங் நியூ டு த சைல்டு, அப்போ ப்ளூங்கிறது தெரியாது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தையோட கையை பிடிச்சி ப்ளூ 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 பபா ப்ளூ போட போகிறோம், வெரி குட் அப்படின்னு சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். ஓகே, இதையே நம்ம ரிப்பீட்டடாக எல்லா கலர்ஸ்க்கும் பண்ணும்போது குழந்தை மெல்லமாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, நம்ம முதல்ல சொன்ன காம்ப்ரிஹென்ஷன். ஸோ நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ண என்ன ஆகும், இந்த வேர்ட் ரெஜிஸ்டர் ஆகுமா, போக போக அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கலர் கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, ஸோ போக போக என்ன ஆகும்னா அந்த எல்லோ ப்ளூங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இப்போ பனானாவே வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து இப்போ அம்மா பனானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த குழந்தை இந்த கலரும் ஆட் ஆகுது இல்லைங்களா, அப்போ பார்க்கும்போது அவரோட கலரையும் நோட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மா எல்லோ பனானா அப்படின்னு சொல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அந்த மீன் லென்த் ஆஃப் அட்ரன்ஸ் சொல்லக்கூடிய அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு பெருசாகுது. ஓகேங்களா, ஸோ அதனால் இது வந்து இந்த கலர் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து சைஸ் கான்செப்ட்ஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா, இப்போ சைஸ் கான்செப்ட்டுக்கு நான் அதே ரிங், இப்போ வந்து அதுக்கு எதுக்கு தனி டாய்ஸ் வந்து தேவையில்லை. ஓகே, அகெயின் அதே ரிங் எடுக்கிறேன், ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று வந்து குட்டியாக இருக்குது. இப்போ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே கலரில் தான் இருக்குது இல்லைங்களா. இப்போது வந்து அவனுக்கு அந்த ப்ளூ கலருங்கிறது தெரியும் ஆல்ரெடி, அப்போ நம்ம இப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு குட்டி ப்ளூ வேணும், எனக்கு குட்டி ப்ளூ எங்கே இருக்குது, ஸ்மால் ப்ளூ, ஸ்மால் சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு ஸ்மால் ப்ளூ இதோ போட போகிறேன், போட்டாச்சு, வெரி குட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன், அதே டூலு, அதாவது அதே டாய்ஸு, அதில் வந்து நான் இப்போ பிக் அண்ட் ஸ்மாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது அம்மாவுக்கு பிக் ப்ளூ வேணும், பிக் ப்ளூ, பிக் ப்ளூ, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிக்கு வந்து போடுறோம். ஓகே, இப்போ அதே நான் சொன்ன மாதிரி இப்போ பனானா கேட்டுட்டு இருந்த பையன் என்ன ஆகிடுவான், லைக் அம்மா எனக்கு பிக் எல்லோ பனானா தாமா அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ என்ன ஆகிடுது, 2 வார்த்தை, அம்மா பனானான்னு சொன்னது அம்மா எல்லோ பனானான்னு ஆயிடுச்சு. மெல்ல இந்த வார்த்தைகள் ரெஜிஸ்டர் ஆகும்போது அம்மா பிக் எல்லோ பனானா தாமான்னு சொல்லிட்டு எக்ஸ்பாண்ட் ஆகிடுச்சுங்களா, இது தாங்க. ஓகேங்களா, இப்போ 2க்கும் நான் எதை வச்சு சொல்லிக் கொடுத்தேன், நார்மல் டூல்ஸ் தான். ஓகே, ஸோ இது டூல்ஸே இல்லை, இந்த ரிங்ஸே நம்ம கையில் இல்லாட்டி கூட உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை இந்த கான்செப்டை மட்டும் வச்சுக்கோங்க, வச்சுட்டு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஓகேவா, ஆயிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஃபார் திஸ் ஏஜ். ஓகே, ப்ரிப்போசிஷனுங்கிறது வந்து மேலே கீழே உள்ள வெளியே இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து போதும். அதே மாதிரி நடுவுலங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு 3 to 4 years 3.5 years அதெல்லாம் நம்ம வந்து நடுவில் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஓகே. பட் மெயினாக மேலே கீழே உள்ள வெளியே முன்னாடி பின்னாடி இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதா நம்ம பழக்கத்துக்கு நம்மளோட கம்யூனிகேஷன் பிள்ளை கூட பேசும்போது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் தான். பட் ஆனால் அந்த வயசு குழந்தை நம்ம வீட்டில் இருக்குன்னா அதை இன்னும் நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணி, அதாவது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இப்போ உள்ள வெளியே அப்படிங்கிறதுக்கே நம்ம வேறு டாய் வேணால் நம்ம அதே டாயை நம்ம எடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து ஒரு பக்கெட் மட்டும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பக்கெட் எடுத்தாச்சு, அதே டாய். இப்போ இந்த டாய் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது இன்சைடு உள்ள இன்சைடு
ரிங் எங்கம்மா இருக்கு? ரிங்கு உள்ள இருக்கு. இப்போ எங்க நீ ரிங்க உள்ள போடு அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறோம். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும்? உள்ள 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 இன்சைட் அப்படின்னு குழந்தை போட்டுடுது. ஓகேயா? இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு டூல் கொடுக்குறோம். இப்போ வந்து இதை இப்போ உள்ள போடுங்க, இன்சைட் போடுங்க, உள்ள 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 இன்சைட் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்போ இன்சைடுங்கிறது வந்துருச்சா? இப்போ வந்து மேலே வைக்கிறது ஆன் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் எல்லா பிள்ளைங்களுமே மேலே வை அப்படிங்கிறத நம்ம ஜாஸ்தி சொல்கிறோம். இப்போ அது வந்து எஸ்பெஷலி நம்ம ரிமோட்டாக இருக்கும். இப்போ ரிமோட் எடுத்து இப்போ டேபிள் மேலே வை, சாவி எடுத்து டேபிள் மேலே வை அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைங்களுக்கு வைன்னு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காகவே மேலே தான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே மேலேங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிடும். பட் வேற கீழே உள்ள அப்படிங்கிறது தான் பெருசாக ரெஜிஸ்டர் ஆகாது. ஓகேங்களா? உள்ளங்கிறது வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைன்னா பிள்ளைங்க வந்து டாய்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு எல்லாமே வந்து ரூமில் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ இது எல்லாத்தையும் எழுதி இப்போ உள்ளே போட்டுரு அப்படின்னு சொல்லும்போது க்ளீன் அப் அப்படின்னு ஒரு பாட்டு பாடி உள்ளே போடுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அதில் அந்த உள்ளே போடு, க்ளீன் அப் பண்ணு, இன்சைட் போடு அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் நல்லா எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே? இப்போ வந்து மேலே வை அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் கையில் என்ன பொருள் கொடுத்தாலுமே இப்போ கப் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிருமா அப்படிங்கிற மாதிரி கமாண்ட் வழியாகவே நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துடலாம். இப்போ டாய்ஸ் மூலமாக சொல்லி கொடுக்கணும்னா உங்கள் கையில் என்ன இருக்கோ நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு இப்போ இதாக இருக்குது, இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ மேலே வை, டேபிள் மேலே வை, இப்போ பிக் டேபிள் மேலே வை அப்படின்னு சொல்லும்போது டேபிள் மேலே வச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கீழே சொல்லி கொடுக்குறதுக்கு அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டேபிள்லேயே என்ன பண்ணுங்கன்னா டேபிள் மேலேயும் ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. டேபிளோடைய கீழையும் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அவன்கிட்ட வந்து இப்போ கீழே இருக்கிறத எனக்கு தா, அம்மாவுக்கு கீழே இருக்கிறத குடு அப்படின்னு கேளுங்க. தட் மீன்ஸ் நீங்கள் மேலேயும் கீழேயும் வச்சுருக்கீங்க. இப்போ கீழே இருக்கிறத எடுத்து கொடு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்க மேலே எடுக்கிறாங்களா கீழே எடுக்கிறாங்களாங்கிறது. கரெக்டாக கீழே எடுத்துட்டாங்கன்னா தட் மீன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது. கீழே எடுக்காம தான் நிறைய குழந்தைங்க மேலே எடுப்பாங்க. ஸோ அப்படின்னா அந்த குழந்தைக்கு எடுன்னு சொன்னாலே மேலே இருக்கிறது ஐ லெவலில் இருக்கிறது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பில்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுங்க, பிள்ளைங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கீழே குனிஞ்சு கீழே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அது வர வர அது சரியாயிடும். சரிங்களா? இன்கேஸ் அவங்க குழந்தைக்கு வந்து அந்த கீழேங்கிறது வரவே இல்லை, ஆனால் கலர்ஸ் வந்து தெரியுது அப்படின்னா அந்த ரிங்ஸே அதே டூவில் வந்து ரிங்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் டேபிளுக்கு மேலே எல்லோ ரிங் வைப்பீங்க, டேபிளுக்கு கீழே வந்து ப்ளூ ரிங் வைப்பீங்க. குழந்தைக்கு ஆல்ரெடி கலர் தெரியும். ஓகே? இப்போ நீங்கள் குழந்தைகிட்ட என்ன கேட்குறீங்க, கீழே இருக்கிற ப்ளூ தாமா, கீழே இருக்கிற ப்ளூ தாங்கன்னு சொல்லும்போது ப்ளூங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். அப்போ அந்த ப்ளூ வந்து கண்ணு பார்க்கும், கூடவே இந்த கீழேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய வார்த்தையும் மைண்டு ரெஜிஸ்டர் பண்ணிடும். சரிங்களா? அப்போ வந்து கீழே, ஓ மேலே இருக்கிறது எல்லோ, கீழே இருக்குது ப்ளூ அப்படிங்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே தட் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த விதத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க. அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பனானா, ஆப்பிள், பப்பாயா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் சொல்லி கொடுக்குறாங்க. எந்த இடத்துல வந்து சொல்லி கொடுக்குறதுனா ஆக்ஷன் வேர்ட்ஸ் வரும்போது அது வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸாக வந்து நம்ம அப்படி பெருசாக வாங்குறதே இல்லை. ஓகேங்களா? ஸோ மேபி நீங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா லெக்சிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆக்ஷன் வேர்ட்ஸ் சொல்லும்போது இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன கேட்கலாம், இப்போ மாமா என்ன பண்ணுறாரு, மாமா ஃபோன் பேசுகிறாரு, மாமா ஃபோன் ஹலோ அப்படின்னு பண்ணுறீங்க. ஓகே? ஸோ நீங்கள் அது என்னங்கிறத சொல்கிறீங்க, கூடவே நீங்களும் ஆக்ஷனை வைக்கிறீங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், இதை பார்க்கும்போதெல்லாம் இப்படி வச்சுட்டு ஹலோ மாமா ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். சில குழந்தைங்க வந்து மாமா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவங்களே ஆட்டோமேட்டிக்காகவே மாமா ஃபோன் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்கள் குழந்தைங்க அவ்வளோ பேசுகிறாங்க, ஒரு 2 வயசு குழந்தைய அவ்வளோ பேசுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிச்சுன்னா அதுலேருந்து பில்ட் பண்ணிக்கோங்க. அம்மா நேற்று யார் கூட ஃபோன் பேசுனேன், அம்மச்சி கூட என்ன பேசுனேன், ஹலோ சாப்பிட்டீங்களா கேட்டேன் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து அது ஒரு ஸ்டோரி மாதிரி பில்ட் பண்ணிக்கிட்டே போங்க. ஓகேங்களா? இல்லை எங்கள் குழந்தைக்கு வந்து ஃபோன் பேசுகிறேன்னு சொல்ல வரல, ஆக்ஷனுமே பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 கார்டை வந்து நீங்கள் காமிங்க. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து கிக் பண்ணுறான், இது வந்து ஃபோன் பேசுகிறான். இந்த 2 கார்டையும் கையில் வச்சுட்டு இப்போ என்ன கேளுங்கன்னா இதில் யார் கிக் பண்ணுறா, இதில் யார் பாலை கிக் பண்ணுறாங்க, யார் பாலை கிக் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன், கூடவே ஆக்ஷன் பண்ணுறேன். ஓகே? இப்போ அந்த குழந்தைக்கு பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லை தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கை பிடிச்சி அந்த ஆமாம் வெரி குட் அப்படின்னா அவள் பண்ணாட்டியும் நீங்கள் கை பிடிச்சி ஒரு ரெயின்ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அண்ணா என்ன பண்ணுறான், அண்ணா
கிக் பண்ணுறான் அப்படின்னு சேர்ந்தாப்புல பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட வந்து ஆக்ஷன் கார்ட்ஸ் இருக்குது. இப்போ லெக்சிக்கல்னு சொல்கிறது காமன் ஆப்ஜெக்ட்ஸோடைய கார்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, வாட் இஸ் திஸ் பிஸ்கெட், இது என்னது பெட் அப்படின்னு இந்த கார்டில் வந்து இவ்வளோதான் சொல்லி கொடுக்குறோம். லைக் இதோட முடிச்சிடுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கார்டில் அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்லிக் கொடுக்கலாம். என்ன சொல்லிக் கொடுக்கலாம்? இப்போ இந்த 2 ஐட்டம் இருக்குதுங்களா, இப்போ இந்த 2 ஐட்டம் காமிச்சிட்டு உனக்கு இதில் என்ன பிடிக்கும் அப்படின்னு சாய்ஸஸ் கேட்கலாம். இப்போ அவன் வந்து பிஸ்கெட், எனக்கு பிஸ்கெட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொன்று மாதிரி என்ன பண்ணலாம்னா, இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி ஏற்றுவோமே. எப்படி? இப்போது நீங்கள் உங்கள் பெட்ரூமில் என்ன போட்டிருக்கீங்க, உங்கள் பெட்ரூமில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஸ்பேஷியல் அவேர்னஸ் வரும். ஓகே, நம்ம பெட்ரூமில் நம்ம என்ன போட்டிருக்கோம், ஓ ஆமாம் இது பிஸ்கெட் கிடையாது, பெட் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ப்ராசஸ் உள்ள ஹேப்பனிங். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போது பெட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லுவான். யூ காட் இட். ஸோ அதனால் அந்த மாதிரியும் வீட்டில் ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம முதல்ல சொன்ன அந்த ப்ரிப்போசிஷனல், அதாவது டேபிள் மேலே வை, டேபிள் கீழே வைங்கிறது கூட இதே ஃப்ளாஷ் கார்டில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு டாய் கூட வேணாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் எது மொறுன்னு இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் டேபிள் கீழே வை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ மொறுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவன் யோசிப்பான். ஓகே, இந்த 2ல் வந்து எதை நம்ம சாப்பிடுவோம், பிஸ்கெட் தான் சாப்பிடுவோம், பிஸ்கெட் மொறுன்னு இருக்கும், சரின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் ஆட் ஆயிடுவாங்க. அப்போ இந்த பிஸ்கெட் எடுத்துகிட்டு போய் இப்போ அத்தை என்ன சொன்னாங்க, டேபிள் கீழே வை சொன்னாங்க. அப்போ இது டேபிள் மேலே, அப்போ இது டேபிள் கீழே, அப்போ குனிஞ்சு கீழே வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த டாய்லேயே இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதில் அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கான்செப்ட். ஓகேங்களா? எஸ் ஆர் நோலையுமே அகெயின் நிறைய இடத்துல உனக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு தான் எஸ் நோங்கிறது போகுது. ஓகே, இந்த எஸ் ஆர் நோலே வந்து காம்ப்ளெக்சிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்துட்டு இதை நீ சாப்பிடுவியா, எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? இது மேலே நீ தூங்குவியா, நோ அப்படின்னு கான்செப்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரே டாயில் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அடுத்த கான்செப்ட் என்ன சொல்லி கொடுக்கலாம்னா சேம் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்கலாம். ஓகே, இப்போ சேம் ஆர் டிஃப்ரெண்ட்டுங்கிறது நத்திங் பட் த மேட்சிங் மாதிரி. இப்போ வந்து ஒரு ரெட் கலர் கொடுத்துட்டு இப்போ ரெட்டும் மேட்ச் பண்ணணும், எல்லோ மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கையில் இருக்கிறது நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இன்னொன்று வந்து எப்படின்னா, இப்போ 2 வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2 ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஐ ரீசன்ட்லி காட் ஒரு செட் ஆஃப் டாய்ஸ். இது இப்போ என்னோடய எல்லா செஷன்ஸில் ஐம் யூஸிங். ஐ சி குட்டீஸ் வந்து ரொம்பவே என்கேஜிங்காக இருக்காங்க இந்த டாய்ஸில். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாய்ஸ் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் டெக்ஸ்ட் மீ அப். நான் வேணால் லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போ இதில் பாருங்கள், திஸ் இஸ் அ பாண்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சிக்கா. இப்போ இந்த 2 இருக்குதுங்களா, இப்போ இந்த 2ஐயும் வச்சுட்டு ஒரு பாண்டா வந்து எக்ஸ்ட்ரா அவங்க கையில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி என்ன பண்ணுங்கள், இப்போ இது கூட மேட்ச் பண்ணு, இதே மாதிரி சேம் பாண்டா எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சேம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து இப்போ சிக் இருக்குது, டெடி இருக்குது. இப்போ வந்து டெடி வச்சுருக்கீங்க, சிக் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து டெடி கொடுத்துட்டு இப்போது ஒரே மாதிரி எது இருக்குது, எது மேலே டெடி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ டெடி சேம். அப்போ இந்த 2மே ஒரே மாதிரி இருக்குது, 2மே சேம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மேட்சிங் கான்செப்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணலாம். அப்படின்னா 2 பாண்டா வச்சுருக்கிறேன்னா, ஸோ அது கூடவே வந்து ஒரு சிக் வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எது டிஃப்ரெண்ட் சிக். ஏன் சிக்கு டிஃப்ரெண்ட், ஏன்னா அது பாண்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லா கான்செப்ட்ஸுமே ஒரு 4 வயசுக்குள்ளாடி ஆல்மோஸ்ட் பிள்ளைங்க சொல்ல ஆரம்பிக்குது, புரிய ஆரம்பிக்குதுன்னா குட். ஓகே, ஸோ அதனால் ஆல்வேஸ் இந்த கான்செப்ட்ஸ்லேயே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் கான்செப்ட்ஸ், பேசிக் கவுண்டிங். இப்போ ரொம்ப குட்டி பிள்ளை ஒரு 2 years 2.5 3க்குள்ளாடி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கை பிடிச்சே நம்ம வந்து 1 2 3 4 5 ஹை-ஃபை, இல்லைன்னா நம்ம க்ளோஸ் ஏதாவது உள்ள கையில் வச்சுட்டு அதே டாய் எடுத்துக்கிறேன், இதை உள்ளே வச்சுட்டு 1 2 3 4 5 ஓப்பன் டெடி 5 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபிங்கர்ஸ் வச்சு கவுண்ட் பண்ணக்கூடிய 5 10 அதெல்லாம் கவுண்ட் பண்ணுறது நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கலாம். ஓகே, தட் இஸ் ஒன் திங். இந்த மாதிரி சும்மா ஏதாவது கையில் ஏதாவது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் ஓகே. இல்லை குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் வந்து பிடிச்சி விளையாடுறான் என் பையன் அப்படின்னா நீங்கள் வந்து டாய்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
சொன்னாப்புல லைக் நான் இது வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இதோடைய லிங்க் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து எப்படின்னா இப்போ 2, 4, 6 அப்படின்னு இருக்குது. பின்னாடி வந்து க்யூட்டாக ஒரு ஜிப் போட்டிருக்காங்க. அதுலேயுமே சில டாய்ஸஸ் இருக்குதுங்களா. ஸோ இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், இப்போ நம்ம 2 டெடி வைக்கலாம். எத்தனை டெடி வைக்கலாம்? 2 எங்கே இருக்குது? 2 இந்தா இருக்குது. அப்போ 2 டெடி வைக்கலாமா? அப்போ அவன் வந்து இதில் தேடுறான், இதில் டெடி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு 1 2 2 அப்போது 1 2 டெடி 2 ப்ரௌன் டெடி அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் உனக்கு என்ன வேணும்? 4 வேணுமா? இப்போ 4 எங்கே இருக்குது? 4 1 2 3 4. இப்போ 4ல் என்ன வேணும்? 4 டெடி. அப்போ 1 2 3 and 4 டெடி அப்படின்னு கவுண்டிங் வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஒரு 4 இயர்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு 0 to 20 அது வரைக்கும் ஒரு கவுண்டிங் வந்து ஓகே தான். பேசிக் கவுண்டிங்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தா போதும். சரிங்களா? ஸோ ஸோ இதெல்லாம் தான் பேசிக் கான்செப்ட்ஸை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறது. இதை தாண்டி வந்து உங்களுக்கு நரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி a ஷார்ட் வீடியோ. இது ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு டூல், ஓகேங்களா, இந்த ஒரே ஒரு டூல் வச்சு ஒரு ஸ்டோரியே நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். ஓகே, இன்ஃபேக்ட் அந்த குழந்தைய நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் தாராளமாக உட்கார வைக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.